அணைகளை பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. தண்ணி இல்லையா? தண்ணி இல்லாம இருக்குல்ல, போய் அங்க சொல்லுங்க. இதுக்குதான் டி.கே. சிவகுமார் விஜயை கூப்பிட்டது. விஜய் எதுக்கு அங்க போறாரு? விஜய் அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துவார். தண்ணியும் தர முடியாது, ஒன்னும் தர முடியாது. டி.கே. சிவகுமார் திருப்பி அனுப்பிடுவார். ஆனா தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல கருத்துவாக்கம் செய்யப்படும். என்ன செய்யப்படும்? டி.கே. சிவகுமார் வந்து உட்கார வச்சாரு விஜய. உட்கார வச்ச உடனே ஒரு புகையில தண்ணி வச்சாங்க. நீ காவிரியில தண்ணி கொடுத்தாதான் இந்த தண்ணியை குடிப்பண்ணு. விஜய் குடிக்கவே இல்லை. தாகத்தோட தொண்டை வறண்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பினாரு. அவர் கெஞ்சினாரு, கதர்னாரு, பதர்னாரு, கண்ணீர் விட்டாரு, ஒப்பாறு விட்டாரு, ஓலம் விட்டாரு. எது பண்ணியும் டி.கே. சிவகுமார் மனசிறங்கட. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் என்னங்க பண்ண முடியும்னு கேவலம் கட்ட கருத்துருவாக்கம் செய்யத்தான் விஜய் கர்நாடகா போகணும்னு முயற்சி பண்ணது. பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்து கிழிப்பாராம். பேச்சுவார்த்தை மூலமாக எப்படி தீர்க்க முடியும்? காவிரி சிக்கலை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாது என்கிற நிலை 1971ஆம் ஆண்டு ஏற்பட்டு விட்டது. இனி பேச்சுவார்த்தை மூலம் எது ஒன்றையும் சாத்தியப்படுத்த முடியாதுங்கிற உச்சபட்ச நிலையை அடைந்த பிறகுதான் 1990ஆம் ஆண்டு காவிரி நடுவு மன்றம் தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி அமைக்கப்பட்டது. அந்த காவிரி நடுவு மன்றம் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு 91ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டது. அந்த இடைக்கால தீர்ப்பில் தமிழ்நாட்டுக்கு 205 டிஎம்சி தண்ணியை தர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இறுதி தீர்ப்பு 2007ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டது. அதுல 192 டிஎம்சி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா தரணும் என்று சொல்லப்பட்டது. பிறகு அதையும் உச்சநீதிமன்றம் குறைச்சு 177.25 டிஎம்சி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு தரணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 177.25 டிஎம்சி தண்ணியை மாத வாரியாக எவ்வளவு தரணுங்கிற தகவல் இருக்கு. ஆனா என்ன, அவன் யார் சொன்னாலும் தண்ணி தர மாட்டேங்கிறான். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாலும், நடுவுமன்ற தீர்ப்பு இருந்தாலும், காவிரி ஆணையம் சொன்னாலும் தண்ணி தர முடியாது என்று சண்டித்தனம் செய்கிறது கர்நாடகத்தை ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசு. அப்ப பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாது. இது 100 விழுக்காடு அறிந்த உண்மை. ஆனாலும் பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்க போறேன்னு ஒரு நாடகத்தை போறாரு தமிழ்நாட்டோட கேடுகட்ட முதலமைச்சர். நீ பேச்சுவார்த்தை நடத்தணும்னா எங்க போகணும்? சிவகுமாரை பார்க்காத. சிவகுமாருக்கு பாஸ் இருக்காரு, ராகுல் காந்தி டெல்லியில் இருக்காரு. டெல்லிக்கு போ. அரசியலமைப்பு சாசனத்தை எடுத்துக்கொண்டு பார்லிமெண்ட்டுக்கு வந்தீங்க ஐயா ராகுல் காந்தி அவர்களே. அந்த அரசியலமைப்பு சாசனம் சொல்லக்கூடிய சட்டத்தை மதிக்காத டி.கே. சிவகுமாரை அமைச்சரை விட்டு இறக்குங்கள். காவிரி பங்கீட்டை ஏற்காத டி.கே. சிவகுமாரை நடவடிக்கைக்கு உட்படுத்துங்கள் என்று சொல்லி அப்படி செய்ய மறுத்து காவிரியிலே வஞ்சனையை கர்நாடக அரசு, கர்நாடக ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசு புரிந்தால் இனி காங்கிரஸோடு ஒற்றும் கிடையாது, உறவும் கிடையாது, அமைச்சரை விட்டு காங்கிரஸை வெளியேற்றுவோம் என்று சொல்ல விஜய்க்கு பிளான் இருக்கா? சொல்லியா? ஒருவன் சொல்ல மாட்டேன். ஏன்னா உனக்கு எந்த மக்கள் நலனும் இல்லை. எல்லாத்துக்கும் நாடகம், எல்லாத்துக்கும் பேசணும். குடிசையை போட்டுக்கிட்டு வாழ்விடத்தை ஆண்டாண்டு காலம் வாழ்ந்துகிட்டு இருக்கான். 500 ஏக்கர், 10,000 ஏக்கர், 20,000 ஏக்கர் பன்னாட்டு முதலாளிகளுக்கு அங்க காப்பி எஸ்டேட். எங்க துரதிருஷ்டம் என்ன தெரியுமில, வந்தவங்க பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு அமைச்சர்கிட்ட கேட்கிறாங்க, தமிழ்நாடு அரசு கடன் வாங்குறது சரியானா? அந்த நாட்டில் அனாராய்ச்சி கூடங்களோ, மருத்துவமனைகளோ, கல்வி நிலையங்களோ, பல்கலைக்கழகங்களோ, தொழிற்சாலைகள் அல்ல. எந்த நாடு தன் நிலப்பரப்பில் மூடி ஒரு லவுடி பால் திட்டமும் கொண்டு வந்துடக்கூடாது. அதுல கொண்டு வந்து அதான் சட்டம். இன்னைக்கு வானத்தை சுத்தி கல் குவாரி இருக்கு, செங்கல் குவாரி இருக்கு. எப்படி இருக்கான்? அதுக்கு மானத்தோட எழுவான். வன்னியரசு மாதிரி ஈனத்தோட விழுந்து ஈனத்தோட மாலைய மாட்டான். மானத்தமிழ் கூட்டம் 4 விழுக்காடுகளா என்ன கூட்டுங்க? கடந்த காலத்துல தமிழ்நாட்டை ஆண்டாங்க பாருங்க. அவர்களுக்கு பிரச்சனை தெரியும். காவிரி சிக்கலா, முல்லை பெரியாரா, பாலாரா பிரச்சனை தெரியும். ஆனா தீர்வை பெற்று தர மாட்டாங்க. நாம ஒரு பிரச்சனையை சொல்லி நம்ம கோரிக்கை வச்சோம்னா அந்த கோரிக்கையை நிவர்த்தி செய்ய மாட்டாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க, அலட்சியப்படுத்துவாங்க, குற்றமே கட்டுவாங்க. ஆனா இப்ப ஆளக்கூடிய அந்த பிரச்சனை ஆட்சியாளர்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா அந்த பிரச்சனையே தெரியாது. காவிரி வரலங்க, ஏன் என்னாச்சு பொம்பளைக்கு ஏன் வர மாட்டேங்குது? இவ்வளவுதான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு புரியும். தமிழ்நாட்டில் நீர்வளத்துறை அமைச்சர் ஒருத்தர் வாச்சிருக்காரு பாருங்க. தமிழ்நாட்டில் நீர்வளத்துறை அமைச்சர் புசியார் என்ன சொல்றாரு? ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆக போகுது.
ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆக போறத திருவிழா போல கொண்டாடுங்கள். யார் சொல்றா? நீர்வளத்துறை அமைச்சர். காவிரி படிகளே குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படணும். மேட்டூர் அணை திறக்கப்படல, குறுவை சாகுபடி பொய்த்து போனது. 1,00,000 ஏக்கர் பாசன பரப்பு குறைந்து போனது. மக்கள் கேட்கிற தண்ணியை திறந்து விடுங்க, ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. மேட்டூர் அணைக்கு தண்ணியை திறந்து விடல கர்நாடகா. அப்ப போராடி அந்த தண்ணீர் திறப்பை சாத்தியப்படுத்தி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணி ரிலீஸ் ஆக போகுது. தண்ணி ரிலீஸ் ஆகிறத திருவிழா போல கொண்டாடுங்கள் என்று நீர்வளத்துறை அமைச்சர் குஜராத் பேசியிருந்தால் நீ சரியான அமைச்சர். ஆனா என்ன சொல்றேன், ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது, அதை கொண்டாடுங்க. இப்ப 2 நாளைக்கு முடி பார்த்தா நாங்க கர்நாடகாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தலாம் நினைச்சோம். கர்நாடகாவுக்கு போய் டி.கே. சிவகுமாரோட பெரியகுளம் வடகரை சமுதாயத்தின் சமுதாயத்திற்கு பாதிக்கப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ விஜயை கூப்பிட்டு நெடியாருக்கு ஏற்றிட்டு போய் ஏரி குளங்களை பாருங்க, நீர்நிலைகளை பாருங்க, அணைகளை பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க. தண்ணி இல்லையா? தண்ணி இல்லாம இருக்குல்ல, போய் அங்க சொல்லுங்க. இதுக்குதான் டி.கே. சிவகுமார் விஜயை கூப்பிட்டது. விஜய் எதுக்கு அங்க போறாரு? விஜய் அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துவார். தண்ணியும் தர முடியாது, ஒண்ணும் தர முடியாது. டி.கே. சிவகுமார் திருப்பி அனுப்பிடுவார். ஆனா தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல கருத்துவாக்கம் செய்யப்படும். என்ன செய்யப்படும்? டி.கே. சிவகுமார் வந்து உட்கார வச்சாரு விஜய. உட்கார வச்ச உடனே ஒரு குவளையில தண்ணி வச்சாங்க. நீ காவிரியில தண்ணி கொடுத்தாதான் இந்த தண்ணியை குடிப்பண்ணு. விஜய் குடிக்கவே இல்லை. தாகத்தோட தொண்டை வறண்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பினாரு. அவர் கெஞ்சினாரு, கதர்னாரு, பதர்னாரு, கண்ணீர் விட்டாரு, ஒப்பாறு விட்டாரு, ஓலம் விட்டாரு. எது ஒன்றையும் டி.கே. சிவகுமார் மனசிறங்கல. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் என்னங்க பண்ண முடியும்னு கேவலம் கட்ட கருத்துருவாக்கம் செய்யத்தான் விஜய் கர்நாடகா போகணும் முயற்சி பண்ணது. பேச்சுவார்த்தை மூலமா தீர்த்து கிழிப்பாராம். பேச்சுவார்த்தை மூலமாக எப்படி தீர்க்க முடியும்? காவிரி சிக்கலை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாது என்கிற நிலை 1971ஆம் ஆண்டு ஏற்பட்டு விட்டது. இனி பேச்சுவார்த்தை மூலம் எது ஒன்றையும் சாத்தியப்படுத்த முடியாதுங்கிற உச்சபட்ச நிலையை அடைந்த பிறகுதான் 1990ஆம் ஆண்டு காவிரி நடுவுமன்றம் தண்ணீர் தகராறு சட்டத்தின்படி அமைக்கப்பட்டது. அந்த காவிரி நடுவுமன்றம் அமைக்கப்பட்டு இடைக்கால தீர்ப்பு 91ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டது. அந்த இடைக்கால தீர்ப்பில் தமிழ்நாட்டுக்கு 205 டிஎம்சி தண்ணியை தர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. இறுதி தீர்ப்பு 2007ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டது. அதுல 192 டிஎம்சி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா தரணும் என்று சொல்லப்பட்டது. பிறகு அதையும் உச்சநீதிமன்றம் குறைச்சு 177.25 டிஎம்சி தண்ணியை தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு தரணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 177.25 டிஎம்சி தண்ணியை மாத வாரியாக எவ்வளவு தரணுங்கிற தகவல் இருக்கு. ஆனா என்ன, அவன் யார் சொன்னாலும் தண்ணி தர மாட்டேங்கிறான். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டாலும் நடுவுமன்ற தீர்ப்பு இருந்தாலும் காவிரி ஆணையம் சொன்னாலும் தண்ணி தர முடியாது என்று சந்தித்தனம் செய்கிறது கர்நாடகத்தை ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசு. அப்ப பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாது. இது 100 விழுக்காடு அறிந்த உண்மை. ஆனாலும் பேச்சுவார்த்தை மூலமா தீர்க்க போறேன்னு ஒரு நாடகத்தை போறாரு தமிழ்நாட்டோட கேடுகட்ட முதலமைச்சர். நீ பேச்சுவார்த்தை நடத்தணும்னா எங்க போகணும்? சிவகுமாரை பார்க்காத. சிவகுமாருக்கு பாசு இருக்காரு, ராகுல் காந்தி டெல்லி இருக்காரு. டெல்லிக்கு போ. அரசியலமைப்பு சாசனத்தை எடுத்துக்கொண்டு பார்லிமெண்ட்டுக்கு வந்தீங்க ஐயா ராகுல் காந்தி அவர்களே. அந்த அரசியலமைப்பு சாசனம் சொல்லக்கூடிய சட்டத்தை மதிக்காத டி.கே. சிவகுமாரை அமைச்சரை விட்டு இறக்குங்கள். காவிரி பங்கீட்டை ஏற்காத டி.கே. சிவகுமாரை நடவடிக்கைக்கு உட்படுத்துங்கள் என்று சொல்லி அப்படி செய்ய மறுத்து காவிரியிலே வஞ்சனையை கர்நாடக அரசு கர்நாடக ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசு புரிந்தால் இனி காங்கிரஸோடு ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. அமைச்சரை விட்டு காங்கிரஸை வெளியேற்றுவோம் என்று சொல்ல விஜய்க்கு பிளான் இருக்கா? சொல்லியா? ஒருவன் சொல்ல மாட்டேன். ஏன்னா உனக்கு எந்த மக்கள் நலனும் இல்லை. எல்லாத்துக்கும் நாடகம், எல்லாத்துக்கும் தேசம்.